மகிமை நிறைந்த இயேசுவை பற்றி சொல்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். பாடுகளின் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துவோம். 1 பேதுரு 4:16. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதிநிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். ரட்சிக்கப்பட்ட நம்ம எல்லாருக்கும் நிச்சயமாக ஒரு சாட்சி உண்டு. அதுவும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட பயங்கரமான காரியமாக இருக்கும். கர்த்தரை நம்பும் ஒவ்வொருவருக்கும் அவர் விடுதலை கொடுக்கிறவராக இருக்கின்றார். நம்மை சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும்படியாகவும் செய்கின்றார். அதற்காக நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்போம் என்று அல்ல. ஒரு பிரச்சனையின் மத்தியிலும் பாடுகளின் வழியாகவும் தேவன் நமக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையே மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக மாறுகின்றது. நமக்கு பாடுகள் ஏற்படும் போது நாம் அதை எப்படி கையாளுகின்றோம்? தேவனுடைய வார்த்தையை கொண்டு முன்னேறி செல்கின்றோமா, அல்லது உலகத்தின் வார்த்தைகளை எண்ணி பின்னோக்கி செல்கின்றோமா? ஒரு காலகட்டம் வரையில் நமக்கு ஏற்படுகிற பாடுகள், நிந்தைகளை நினைத்து அதை பொறுமையோடு சகித்து கொள்ள கற்றுக்கொள்கிறோம். அதன் பின்னர் விசுவாச வாழ்க்கையில் மேல் நிலையை அடையும் போது கிறிஸ்து இயேசுவுக்காக பாடுகள் அனுபவிப்பதற்கும் நாம் நம்மை தயார்படுத்துகின்றோம். இன்று இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அனைவருடைய வாழ்க்கையில் பலவிதமான சோதனைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் அவர்கள் குடும்பத்தார் நிமித்தம், உறவுகள் நிமித்தமும் கூட ஏற்படுகின்றது. இவைகளை நாம் இன்று சகிப்போமானால் நிச்சயமாக நாம் பாக்கியவான்களே. நம் மூலமாக தேவன் மகிமைப்படுகின்றார். பட்ட பாடுகளின் நிமித்தம் கீழ்ப்படிதலை அவர் எப்படி கற்றுக்கண்டாரோ அதே போன்று நாமும் கற்றுக்கொள்கின்றோம். கீழ்ப்படியும்போது தேவனை மகிமைப்படுத்துகின்றோம். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, நாங்கள் உம்மை ஏற்றுக்கொள்ளும் போது பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதிநிமித்தம் தேவனாகிய உம்மை மகிமைப்படுத்துவோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.